வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் அண்டு கதை எஸ்எஸ் ஸ்டான்லி அவரோட இயக்கம் அண்டு கதையில் எடிட்டிங் பார்த்துக்கிட்டோன்னா அனில் மண்டேலா அவரோட எடிட்டிங்கில், ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா வி ஞானவேல், வி ஜெயபிரகாஷ் அவங்களோட எடிட்டிங்கில், இசை பார்த்துக்கிட்டோன்னா யுவன் சங்கர் ராஜா அவங்களோட இசையில், சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டோன்னா பன்னீர் செல்வம் அவங்களோட சினிமோட்டோகிராஃபியில், ஸ்ரீகாந்த், ஸ்னேகா, வெங்கட் பிரபு, காயத்ரி ஜெயராம், கருணாஸ் மற்றும் பலர் நடித்து நவம்பர் மாதம் 29 2002 வருஷம் 153 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக வெளிவந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ரைம் என்னென்னா, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலேஜ் முடித்தவங்களுக்கு தன்னோட காலேஜ் லைஃப்பை பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு நம்ம கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்குமே, பின்னாடி பார்த்தா என்னெல்லாம் பண்ண போகிறோமோ, எதெல்லாம் பண்ண போகிறோமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது அப்படிங்கிற ஏக்கத்தை கட்டாயம் இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா அவங்க மனசில் ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தலைன்னா இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு படமாகவே இருக்காது. ஏன்னா இந்த படம் பார்த்தா முழுக்க பார்த்துக்கிட்டோன்னா காலேஜை மையப்பட்டு எடுத்திருப்பாங்க. காலேஜுக்குள் நடக்கிற சண்டைகள், சச்சரவுகள், காதல், நட்புகள், சோகங்கள், துரோகங்கள், இதுதான் அந்த படத்தோட கதை. படத்தோட கதை என்னென்னா, கிராமத்தில் இருந்து சென்னைக்கு படிக்க வர பையன் பார்த்துக்கிட்டோன்னா அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டோன்னா தோழியாக பழகிற. அப்படி அந்த தோழை பார்த்துக்கிட்டோன்னா நாளோட காதலாக மாறுது. அந்த காதலை பார்த்துக்கிட்டோன்னா அந்த இதுக்கும் ஹீரோயினுக்கும் வருது, ஹீரோக்கும் வருது. ஆனால் ஒரு கட்டத்தில் சொன்னால் எங்கே ரெண்டு தப்பாக எடுத்துக்கோங்களோ, நம்ம தப்பாக எடுத்துக்கோங்களோ அப்படின்ட்டு அந்த காதலை கடைசி வரைக்குமே சொல்லாமலே போயிடுறாங்க. கடைசி வரைக்குமே சொல்லாமல் போனதுனால என்ன நடந்துச்சு, அந்த காதல் கடைசியில் கை கூடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக வச்சுக்கங்களேன். காலேஜில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க. அப்படி லீவ் விடும்போது நம்ம வெங்கட் பிரபு, நம்ம ஸ்ரீகாந்த், காயத்ரி ஜெயராம், இன்னும் 2-4 பேர்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவங்க அங்கே வீட்டுக்கு போகலாம். 10 நாள் புரிஞ்சிக்க முடியாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகலாம், ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகும்போது ஸ்னேகாவோட வீட்டுக்கு போயிட்டு ஸ்னேகா அவரோட அப்பா கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கிற டியூட்டிலாம் பார்த்துக்கிட்டா செம்மையாக இருக்கும். அது பார்த்துக்கிட்டா உன்னை பார்த்துக்கிட்டா கோட்டை கோவிந்தா இருக்கும் போது நீ பார்த்தா மாணிக்கமாக இருக்கி அப்படின்னு ஸ்னேகாவோட அப்பாவை சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லி போட்டு பீர் குடிக்கிற சீனாகட்டும். அதுபோக பார்த்துக்கிட்டா காயத்ரி ஜெயராம் நினைக்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா இது கசக்குமா, இதை குடித்தா தப்பு இல்லையே, இதை பொண்ணுங்க குடிக்கலாமல அப்படின்னு தயங்கி கேட்டுக்கிட்டே அந்த பீர் குடிக்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா காலேஜ் லைஃப்பில் பொண்ணுங்க கூட பார்த்துக்கிட்டோன்னா நட்பாக பழகினவங்களுக்கு அதோட யதார்த்தம் புரியும். அந்த அளவுக்கு பார்த்தா அந்த சீன்லாம் எடுத்துருப்பா. அப்படி அதுபோக ஒரு சீனை பார்த்தா ரொம்ப நெகிழ்ச்சியான சரணம் என்னென்னா, காலேஜில் படிக்கிற நம்ம ஸ்ரீகாந்தை பார்க்குறதுக்கு ஊரில் இருந்து அவரோட தம்பி வரும். அப்படி அவரோட தம்பி வந்த உடனே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அதையும் போட்டு வச்சுட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது நம்ம பார்த்துக்கிட்டோன்னா தம்பியை மறந்துட்டு பசங்க கூட பேசுகிறனால பார்த்துக்கிட்டோன்னா ஃபாரின்லேயே வாழ்ந்த ஒரு மாதிரி ஃபோனில் சாப்பிட்றது, ஃபோன்லேயே இது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தம்பிக்கு அது பிடிக்காது, அது தெரியாது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்னேகா பார்த்துட்டு கையில் எடுத்து சாப்பிடும்போது அதை பார்த்துக்கிட்டோன்னா அவங்க தம்பி பார்த்துட்டு அதை சாப்பிடும்போது ஸ்ரீகாந்த் பார்த்து வந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே நெஞ்சை பார்த்து அப்படி போட்டு வரட்டுங்க. நம்மளும் அப்படியே இருந்திருப்போம். நம்ம தம்பி பார்த்துக்கிட்டோன்னா எதுவுமே தெரியாமல் இருக்கானே அப்படின்னு நம்ம எத்தனை பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம வெளிக்காட்ட வளர்ந்துருப்போம் சொல்லுங்கள். அண்ணன் தம்பி பார்த்தா அப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்கிற எத்தனை பேர் நம்ம தயங்கியிருப்போம். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த படத்தில் கருணாஸ் சைக்கிள் ஜாக்சனாக நடிச்சிருப்பா. அப்படி அவர் பண்ணுற காமெடிலாம் பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். அவர் பார்த்துக்கிட்டோன்னா அவரோட வர சீன் எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். அவர் எல்லாத்துக்கும் மேலே அவர் கிளைமேக்ஸில் பார்த்துக்கிட்டோன்னா அவர் பார்த்துக்கிட்டோன்னா நான் என்ன தான் பார்த்துக்கிட்டோன்னா இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சேர்ந்தவன், அந்த மாதிரி பணக்கார பையன்லாம் கிடையாது, நம்ம பணக்கார பையன் கூட வா மச்சான் போ மச்சான் சொல்லிக்கிட்டு உடனெல்லாம் இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டா பார்க்க முடியுமா வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அழுவக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா என்ன தான் காலேஜ் நம்ம ஜாலியாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பார்த்துக்கிட்டோன்னா
காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது அந்த ஒரு நாள் எத்தனை பேருக்கு பார்த்தா கஷ்டம் ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சி போயிடும். எல்லாத்துக்கும் மேலே கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த மனசில் பாரம் சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எத்தனை பேரோட காலேஜில் எத்தனை பேர் வந்து பார்த்தா அந்த ஃபேர்வெல் டேலாம் பார்த்துக்கிட்டா பாடியிருப்பாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு ஃபீல் பண்ண தெரியாது. ஏன்னா அந்த பாடம் என்னோடய காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து பார்த்தா அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தேன் இப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினைக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட காலேஜ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. அதுபோக இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா யுவன் சங்கர் ராஜா தான் பின்னணி இசையும் பண்ணியிருப்பாப்படி. படத்துக்கு தேவையான அளவு பின்னணி இசை கொடுத்துப்பாப்படி. வெங்கட் பிரபு வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்து பார்த்து படம் முழுக்க வந்தாலும் இவர் வந்து பார்த்துக்கிட்டா அவரோட கேரக்டரை சூப்பராக நடிச்சிருப்பாப்படி. வெங்கட் பிரபு வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி நம்ம டேரக்டர் தெரிஞ்ச வெங்கட் பிரபு அன்றைக்கி வந்து பார்த்து நடிச்சிருக்கா அப்படிங்க, ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படிங்க, சைடு ஹீரோ நடிச்சிருக்கா அப்படிங்க. அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அவருக்கும் பண்ணுற காமெடிலாம் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக கட்டாயம் பாருங்கள். போர் அடிக்கிறதுனா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தரத்தை அளிக்கக்கூடும். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.